ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். தங்கநாச்சியின் சூழ்கொண்டு ஈன்றிட்ட தன்னிடையொட்டி யானமே சகல லோகமுமே துலங்கிடும் சைதன்ய செந்திலதமே. சகல லோகமுமே துலங்கிடும் சைதன்ய செந்திலதமே. எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமரைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு. இந்த மெய்ப்பாதை வேறு. வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குருபெருமான். திருமறை குருபெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வமோர்களின் உத்தரவின்படி வீசியே வயதனைத்தும் வேதம் முழுதும் ஓது என விண்டது சொல்லத்தகுவதோ. ஆக எனக்கு வீசிய நமக்கு வீசிய அந்த வயது வேதம் முழுவதும் ஓது என விண்டது சொல்லத்தகுவதோ என்ற வாசகத்தின்படி அந்த வேதமாக விளங்கி கொண்டிருக்கும் நமது தெய்வம் அவர்களை வணங்கி தொழுது திருமறை குருபெருமானாக வேதம் ஆசான் திருமேனியாக அந்த பரிசுத்த ஆவியாக நமது தெய்வம் அவர்கள் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் எப்பவும் அந்த பரிசுத்த ஆவியாக அந்த ஈசனாக ஆதி பிதாவாக அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அவர்கள் இறக்கிய அந்த 4 வேதங்களிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அப்போது அந்த யமபடர் அச்சத்தை நம்மிடம் ஏற்படுதல்லவா, அந்த யமன் படரை தெய்வமர்கள் தங்களுடைய திருக்கரத்தில் ஏந்தியுள்ள அந்த ஆயுதத்தின் மூலம் அந்த யமனை கொலை செய்து நம்மளை அந்த கைலாயத்தில் விண்ணுலகத்தில் ஏற்றுவிக்கின்றார்கள். அந்த ஆயுதம் அது திருமறையாக விளங்கி கொண்டிருக்கிறது அல்லவா. அப்போ அதை தான் பதிவில் படித்து தரிசனை செய்தோம். திருமஞான குரல் 9வது திருவாக்கியம். யமபடரை மாற்றுகின்ற செயலை பற்றி எவ்வளவோ கிரந்தங்களில் பல ராகரகமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்போது வேதத்தில் சொல்லப்பெற்றுள்ள அந்த கிரந்தங்களில் சொல்லப்பெற்றுள்ளது யமபடரை மாற்றுகின்ற செயலை பற்றி தான் பேசி வர்றாங்க அல்லவா. அப்போது அதை போல் இந்த பகுதியில் நான் எடுத்துக்கொண்ட வேத வாசகம் மீண்டும் நம்முடைய திருமஞான குரலிலிருந்து ஒரு திருவாக்கியத்தின் ஒரு சிறு பத்தியினை எடுத்துக்கொண்டேன். இங்கே அந்த ஜீவன் இதை போன்ற பல வேகம் எடுத்துவிட்டது என்ற உத்தரவின்படி அந்த திருமறையாகிய யமனை வென்ற அந்த திருமறை அது எப்படி வடிவம் எடுத்து இருக்கிறது, எப்படி அது பல வேகமாக எடுத்து அதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை அற்புதமாக நமக்கு திருமஞான குரல் திருவாக்கியம் எண் 77 ஒரு பகுதி ஒரு சிறிய பத்தியில் இன்றைக்கி படித்து தரிசனம் செய்யலாம். முதல்ல வாசகத்தை படித்து வாய்விட்டு போக முடியாத அந்த மாறாத தரிசனையை செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். சாதிகளின் கர்த்தாவே. திருமஞான குரல் வாக்கியம் எண் 77 பக்கம் 299. இவ்வாறான கோடானு கோடி அதிசயங்களை வெளியாக்குகின்ற வார்த்தைகளை உலக வார்த்தைகளோடு ஒன்றாக வைத்து நினையாதே. தெய்வத்தின் அருள் வர்ஷிப்பு என்று நினை.
யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள் என்று நினை. அப்பத்தான் உனக்கு மீட்பு கிட்டும் என்று இறைவன் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ அந்த இந்த திருவாக்கியத்தில் ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு வாசகமும், ஒவ்வொரு எழுத்துக்களும் நமக்கு அற்புதமாக எடுத்து வழங்கி வருகிறார்கள். அப்போது இவ்வாறான கோடான கோடி அதிசயங்களை வெளியாக்குகின்ற அதிசயம் நம்ம இப்போ இந்த அதிசயம்லாம் அது தெய்வத்தேடு ஊடகத்தில் பேசி வருவாங்க. ஈங்கு உரைத்த அதிசயம் போல் எங்கும் காணோம் அம்மா அப்படின்னு பேசி வருவாங்க. அப்போ அதிசயம் எது? ஈங்கு உரைத்த அதிசயம். அப்போ நமது தெய்வம் அவர்களுடைய அந்த ஆலவாயிலிருந்து அந்த கிளம்பிய அந்த திருவாய் உரை தான் அதிசயம். அப்போ அந்த அதிசயத்தை ஏற்கனவே இதே 77வது திருவாக்கியத்தில் வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்தோம் அல்லவா? இதே திருவாக்கியம். அப்போ என்ன அதிசயம்? உலக அதிசயங்கள் நம்ம என்னென்னமோ சொல்லுவோம். அது அழிந்து போகக்கூடிய உலகத்தின் அதிசயங்கள். இது அழியாத, என்றும் அழியாத விண்ணுலகத்தின் அதிசயங்கள். அப்போ அதை நமக்கு எடுத்து வழங்குறப்ப எண்ணற்ற கோடி தேவ விடிவுகள், மந்திரங்கள், ஆகமங்கள், வேதாந்த அதிசயங்கள் காலமெல்லாம் உன் உள்ளத்தில் ஓடி என்று நமக்கு அந்த வாசகத்தை இதே 77வது திருவாக்கியத்தில் தந்திருக்காங்க அல்லவா? இப்போ இதை நம்ம வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? அப்போ வேதாந்த அதிசயம். அப்போது அது அலர்ந்தவாய், அது மலர்ந்தவாய், அது அலர்ந்தவாய் திகிரிவேந்தே அதிசயம் ஆ ஈ தென்னே என்று தனித்திருப்பாடல்களில் வருகின்ற அந்த ஆச்சரியம், அது அந்த ஆவண்ணா, அந்த ஈயண்ணா அந்த அதிசயம் அல்லவா? அந்த ஈயண்ணா அது ஈசன் அல்லவா? அப்போது அது வேதாந்த அதிசயமாக அல்லவா இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு விஞ்ஞான மகத்துக்களும் இறக்கிய திருமறை, அந்த நூல், அந்த வேதம், அந்த வேதாந்தம், அந்த சுருதி, அந்த ஆகமம், அந்த ஏடு, இவை அனைத்தும் நமக்கு அதிசயமாக எடுத்து வச்சிருக்காங்களே. நேராக தானே சொல்லி வர்றாங்க. அப்போ அதை தான் இந்த திருவாக்கியத்தில் எடுத்து உரைக்கிறாங்க. இவ்வாறான கோடான கோடி அதிசயங்களை வெளியாக்குகின்ற வார்த்தைகளை, அது மௌனதாரை அல்லவா? அது எப்பேற்பட்ட வார்த்தை? சர்வலோகத்தினும் பெரிது. நமது தெய்வ தனிப்பிரான் அவர்களுடைய திருவார்த்தையே மௌனதாரை. அதாவது இந்த உலகத்தில் உனக்கு சிரசு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும். இது என் வார்த்தை அழியாது நிச்சயம். அழியாததல்லவா அந்த மௌனதாரை வார்த்தை? அப்போ இதை அல்லல் தட்டுவீரேல். ஓர் அரக்கன் உன்னை அவமானத்திலாக்கி அழகையாக்க வருகிறான், வந்தும் இருக்கிறான். முதல் பதிவிலேயே நம்ம இதை படித்து தரிசனம் செய்தோம் அல்லவா? இப்போ யமன் எப்போ வர்றாரு? அந்த வார்த்தையை, அந்த வாசகத்தை அல்லல் தட்டும்போது யமன் வர்றாரு. இதுவும் நம்ம வேதமாமரையில் தான் பேசி வர்றாங்க அல்லவா? சாவுடைய நேரத்துலையும் வர்றாரு, இறுதி நேரத்தில் இப்போவும் வர்றாரு. அப்போது இதெல்லாம் விளங்கிக்கணுமே. அப்போது இவ்வாறான கோடான கோடி அதிசயங்களை வெளியாக்குகின்ற மௌனதாரைகளை உலக வார்த்தைகளோடு ஒன்றாக வைத்து நினையாதே. ஆனால் பார்க்குறப்ப தமிழில் உள்ள அந்த 247 எழுத்து மாதிரியே தான் இருக்குது. தெய்வம் அவர்கள் பேசி வருகின்ற அந்த மௌனதாரையும் நம்ம தமிழ் கற்றிருக்கோம் அல்லவா? உலகத்தமிழ். அந்த தமிழ் மாதிரியே 247 எழுத்துக்கள் கொண்ட வாசகமாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள் சேர்ந்த அந்த 247 எழுத்தாக தான் இருக்குது. ஆனால் இரண்டும் ஒன்றா இல்லையே. அப்போ அதை மைசூர் மகாராஜா திருவாக்கியம் 14 பேசி வர்றப்ப
எம்முடைய வார்த்தை ஆணாக்குகிறது. பேசி வர்றாங்களே. இப்போது நம்மளை ஆணாக்குவது எது? தெய்வம் அவர்களின் அந்த திருவார்த்தை, அது மௌனதாரை அல்லவா? அப்போது அவர்களுடைய வார்த்தை, இந்த வெளி உலகத்தின் நபர்களுடைய நம்மளுடைய வார்த்தை வீணாக்குகிறது வீணாக்குகிறது. அப்போ அந்த வித்தியாசங்களை கொடுக்குறாங்களே. ஆனால் பார்க்குறப்ப அதே எழுத்து தான் இருக்குது. நம்ம எழுத்து சாதாரண எழுத்து, தெய்வம் அவர்கள் எழுதிய எழுத்து ஈசனான மதி எழுத்து. அது வேற ஏதோ இல்லை, அது இதுதான் என்று காலந்தாட்டிய காரணப்பாவை கொடுத்துருக்காங்கல்லவா. ஈசனான மதி எழுத்தே இது. அப்போ அந்த எழுத்து அது எப்பேற்பட்ட ரகசியம். அந்த எழுத்தை என்ன உச்சத்தில் பேசி வர்றாங்கன்னாக்கா, அது எழுத்து தனி தலைப்பு. அது ஞானச்சங்கில் ஒரு அற்புதத்தை நான் கண்டேன், கேட்டு பார்த்தேன். அந்த எழுத்தில் அது எழுத்தது மீமாய். அது எப்படி இருக்குது? எழுத்து அது மீமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அலீபுலாம் மீம், அகர உகர சிகரம் முச்சுடர் என்றெல்லாம் நமக்கு அந்த நாமம் கொடுக்குறாங்க அல்லவா. அப்போது இளஞ்சுழி சுழித்து ஏகமாய் விம்மி எழுந்தன எழுத்திலா எழுத்தின், அந்த எழுத்தின் பெலமுடன் எழுந்து துளிர்கொண்டங்கோடி புரண்டது தூண்டியின் வடிவாய் களங்கொண்டு எழுதா எழுத்தது மீமாய். களம் கொண்டு எழுதா எழுத்து அது மீமாய் காணுமர் தலையுடன் காலாய் இலகிய தலை பார்த்து ஊதிட துணித்தங்கு எழுந்திடும் வலம்புரி சங்கே என்று அந்த ஞானச்சங்கில் காப்பு கொடுக்குறாங்க. அப்போ எழுத்து அது மீம். அப்போ சொல்லு மீம் என்றதிலே சூட்சம் சுபகாணி. சூட்சுமத்தை மீம்ல அல்லவா வச்சுருக்காங்க. இது தௌஹீது காமில். இது எப்பேற்பட்ட ரகசியம்? நேராக தானே நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அது வார்த்தையாகத்தானே இருக்கிறது. அப்போ அது சாதாரண நம்ம எழுதுகிற வார்த்தையா? ஆனால் பார்ப்பதற்கு அது போலவே தான் இருக்குது. நம்மளுடைய வேதமும் விஞ்ஞான மகத்துக்கள் எழுதிய வேதங்களும் நம்ம புழகுகின்ற வார்த்தை போலவே தான் இருக்குது. இரண்டும் ஒன்றா? இல்லையே, வித்தியாசம் இருக்குதே. இப்போ இதெல்லாம் எண்ணி பார்க்கணுமே. அப்போ தௌஹீது காமில், ஞானச்சங்கு, அது மைசூர் மகாராஜா திருவாக்கியம் எப்படி நமக்கு அதை கலந்து அந்த ஆணி கிண்ணத்தில் அளித்த அந்த மெய்வழி துணை மருந்தாக அவங்க எப்படி விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ சொல்லும் மீம் என்றதிலே சூட்சம் சுபகாணி. அதிலல்லவா அந்த சூட்சத்தை வைத்திருக்காங்க. அப்போ சுருதி உரைத்ததெல்லாம் சூட்சம். பாருங்க, அடுத்த சாட்சி பத்தியத்திரத்தில் நிற்குது. உன்னிடத்திலே. இப்போ சுருதி உரைத்ததெல்லாம் சூட்சம். அந்த சுருதியாக அல்லவா அந்த திருவேதம் திருமறை இருக்கிறது. அது உரைத்ததெல்லாம் சூட்சமாச்சே. என்ன ஒரு அதிசயம்! அந்த அதிசயத்தை நமக்கு இந்த 77வது திருவாக்கியத்தில் வைத்து பூட்டி வைத்திருக்கிறார்களே. இதை அனுபவிக்கணுமே. இப்போ நான் அதை பேசி அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். ஆக இப்படி அந்த மீம் நிறையா அதுக்கு விரிப்பு இருக்குது. அதை தனி தலைப்பாக நம்ம எழுத்தை எடுத்து பேசலாம். ஆக இப்படி கோடான கோடி அதிசயங்களை வெளியாக்குகின்ற அந்த மௌனதாரைகளை உலக வார்த்தைகளோடு ஒன்றாக வைத்து நினையாதே. அப்போ அதை எப்படி நினைக்கணும்? அடுத்ததே சொல்கிறாங்க, தெய்வத்தின் அருள் வர்ஷிப்பு என்று நினை. அப்போ அந்த வாசகம் அந்த எழுத்தானது தெய்வத்தின் அருள் வர்ஷிப்பு அப்படியல்லவா நினச்சி பார்க்கணும். அப்போ அல்லவா அந்த மீம் நமக்கு கிட்டும். அப்போ அல்லவா அது எங்கள் எல்லா அங்கங்களும் தோய படிக்கும் பொழுதல்லவா நமக்கு அது கிட்டக்கூடியதாக எடுத்து வச்சுருக்காங்க அல்லவா. அப்போ
அது தெய்வத்தின் அருள் வருஷிப்பு என்று நினை. அடுத்துதான் கொடுக்குறாங்க யமபடரை. அங்கே கொண்டு வந்து அந்த யமனை விரட்டுவது எதுன்னு சொல்கிறாங்க. யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள் என்று நினை. அப்போ பாருங்க, யமபடரை விரட்டி அடிக்கிறாங்க. அந்த கோர கொலைஞனுமாகிய யமனை கொலை செய்து உன்னை மீட்பிக்கும் அந்த சமத்தராகிய நமது தெய்வம் அவர்கள் அந்த ஆயுதமாகிய திருமறையாகிய ஆயுதத்தை கொண்டு விரட்டி அடிக்கிறாங்க. ஓடுறான், பின்னங்கால் பெடரி தெரிக்க ஓடுறதுன்னு நம்ம கேள்விப்பட்டுவோம் அல்லவா? ஓடி வந்தேன்னு சொல்லுவோம். இப்போ அந்த அதெல்லாம் நம்ம புழக்கத்தில் இல்லை, அந்த பேச்செல்லாம். பின்னங்கால் பெடரியில் தெரிக்கிற அளவுக்கு ஓடுறதுன்னா அவ்வளோ வேகமாக ஓடி வந்தேன்னு முன்னொரு காலத்தில் ஓமானம் சொல்லுவாங்க, ஓடி வர்றதை பற்றி. அப்போது அப்படி விரட்டி அடிக்குது தெய்வம் அவர்களின் அந்த ஆயுதம். அப்போ அது யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள். அப்போ அது மந்திரமாக அல்லவா இருக்கிறது அந்த ஆயுதம், அது வாளாக அல்லவா? அப்போ அவங்க அந்த முக்கூறு கத்தியை தெய்வம் அவர்கள் தூள திருமேனியில் இருக்கிறப்ப தங்களுடைய திருக்கரத்தில் தாங்கி வச்சுருந்தாங்களே, இப்போவும் அதை நமக்கு மந்திரமாக வேதத்தில் வச்சுருக்காங்களே அல்லவா? ஆக இப்படி நான் அதை உணர்கிறேன். அப்போ யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள் என்று நினை. அப்போ அந்த வாள் அது மந்திரவாளான மகரிபத்தை வகையறிந்தோர் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் இதற்கு சாட்சி சொல்ல நிற்கின்றன. அப்போ இந்த வாள் எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு வேதத்தின் சிறப்பாக நமக்கு ஆதி மான்மியம் ஜீவசிம்மாசன பருவத்தில் எடுத்து வழங்கி வர்றப்ப மறைமலை பிளந்து வகை தரும் வாளென மனத்து இருள் கடியும் வளைவு வாள் என்றார். பாருங்க, வாசகம் எப்படி கொடுக்குறாங்க, அந்த வாளினுடைய லட்சணம் சொல்கிறாங்க. 8 பேசி வர்றாங்க அந்த வாளை பற்றி. தொட்டுமே நாவை சொற்றனர் நாதன் அந்த பகுதியில் வரும். அப்போது அது மனத்திருள் கடியும் வளைவு வாள் என்றார். மறை மலை பிளந்து வகை தரும் வாள். அப்போ அது மறை மலையாக அல்லவா இருக்கிறது அந்த வாள், அது வகை தரும் வாளாக அல்லவா இருக்கிறது. அப்போ அந்த வகை அது வந்த பாரவான்கள் எல்லாம் வரைந்த கிரந்தம் வகைப்படியே பிரம்மோபதேசம் கை கொண்டு எழுந்தார்கள். அப்போ அந்த வகை அது மாற்றி பிறக்க வகையறியா வழிகேட்டில் இருந்த நம்மை இன்றைக்கு மாற்றி பிறக்க அந்த வகையை கிரந்தமாக எடுத்து வைத்திருக்கிறார்களே. இப்படி நான் அதை உணர்கிறேன், அந்த திருவேதத்தை கிரந்தத்தை. அப்போ யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள் என்று நினை, அப்பத்தான் உனக்கு மீட்பு கிட்டும். அதை தான் அந்த மீட்பை எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, அது திருவருட்குறள் 258 கொடுத்துட்டாங்க. மீட்பை நம்முடைய மீட்புக்கு தலையாகிய முறையான வணக்கம், மாசற்ற இரக்கம், வருங்கால தீர்க்கம், இம்மூன்றும் மந்திரஸ்திரம். இது பாருங்க, இந்த சர்க்கிள் வாழ்க்கை சக்கரம் அப்படியே இது ரிட்டன் வருது. அது எப்படி இருக்குன்னா மந்திரஸ்திரம். அப்போ அது மந்திரவாள், அது மீட்பு நிச்சயம். அப்போ எப்படி இதை மீட்பு எப்படி கொடுத்துருக்காங்க? ஆக இப்படி நமக்கு இந்த மந்திரஸ்திரத்தை தீர்க்கமாக கை கொண்டவர்கள்தான் ஆண்டவர்களை தங்கள் தெய்வமாக கொண்டு தங்களுடையவர்களாக ஆக்கி கொண்டவர்கள். நம் தேகத்தை விட்டாலும் விடுவது, இனி இந்த நித்தியமையை விடுவதில்லை என்ற தீர்க்க பிடி வேண்டும் என்றெல்லாம் இன்னும் தொடர்ந்து அந்த திருவருட்குறள் 258 திருவாக்கியத்தில் அந்த அருள்வர்ஷிப்பை கொடுக்குறாங்க. ஏன்னா அதை வெறும் வார்த்தைன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அருள்வர்ஷிப்பு என்று சொல்லி பழகணும். அப்படி அல்லவா நினைக்க உத்தரவு கொடுத்துருக்காங்க இந்த பத்தியில் அல்லவா? அப்போ இவ்வாறான கோடான கோடி அதிசயங்களை வெளியாக்குகின்ற மௌனதாரைகளை உலக வார்த்தைகளோடு ஒன்றாக வைத்து நினையாதே, தெய்வத்தின் அருள் வர்ஷிப்பு என்று நினை. யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள் என்று நினை, அப்பத்தான் உனக்கு மீட்பு கிட்டும். அந்த மீட்பை நமக்கு மந்திரஸ்திரமாக கிட்டும் என்றால் கிடைக்கும்
என்ற பொருள் வருது. அது எப்படி கிடைக்கும் என்று எதிர்காலத்தில் சொல்கிறாங்க. அது தந்துட்டாங்க நமக்கு தெய்வம். அவங்க 258வது திருவாக்கியமாக அந்த மந்திர ஸ்திரமாக அவங்க எப்பவும் அதை மனந்தனில் அழுத்தினாலும் பந்துலாம் பூமி எங்கும் பரப்பவென்று இருக்குது ஐயா என்று தெய்வ தேடுகுடகத்தில் இன்னும் பேசி வர்றாங்கல்லவா. ஆக இப்படி அந்த யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற அந்த மந்திரவாளாக நமது திருமறை விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த மந்திரவாளாக அது மந்திரம், அது மூல மந்திரம், அது மகா சங்கல்ப மந்திரம், அது மகா மந்திரம், அது முதல் மந்திரம், அது நன்னம்பிக்கை வைப்பு என்னும் பாவ விமோச்சன திருமந்திரம் என்று 5 விதமான மந்திரங்களை நமக்கு எடுத்து தலைப்பாக வச்சு அதை கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்லாமல் சூமந்திர காளி, அது காளியாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு வாசகமும் மந்திரங்களாக அதை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். நமது தெய்வமோர்களின் அந்த ஆலவாயிலிருந்து வந்து வெளியாகிய வேதத்தில் உள்ள அனைத்து வாசகங்களும் மந்திரமாக. அது வீசநாழிகை தவம் 16 முறை சொல்லணுமே. 16 முறை சொன்னால் மட்டும் போதுமா? அதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்போ தானே நினைவில் ஏறும். ஏன்னா நான் மறந்து போயிடுறேன். அதை சொல்லிக்கிட்டே இருக்கணுமே. ஆக இப்படி நமக்கு அந்த மந்திரவாளை, அது யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாளாக நமக்கு அந்த மறை பிளந்து வகை தரும் வாளினை நமக்கு திருமறையாக நமது தெய்வம் அவர்கள் அதை ஏற்படுத்தி அந்த திருமறையாக விளங்கி கொண்டு அவர்கள் திருமறை குருபெருமானாகவும் வேதம் ஆசான் திருமேனியாகவும் இப்படி நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை ஒவ்வொரு இடங்களிலும் நமக்கு நிரூபித்து இருக்கின்றார்கள் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.